சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல யூடியூப் மானிட்டேஷனுக்கு டார்கெட் எதை ஃபோக்கஸ் பண்ணும் அப்படிங்கிறத பத்தி தான் சொல்ல போறேன். நான் சொல்ற இதை ஒண்ணு மட்டும் என்னைக்குமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இப்படி நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட சேனல்ல மானிட்டேஷன் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பு ஒரு யூடியூப் சேனல் கஷ்டப்பட்டு நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை ரன் பண்ணி அதை டெவலப் பண்ணி மானிட்டேஷன் அப்லோடு கொண்டு போறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்படி மானிட்டேஷன் அப்ரூவல் கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு செஞ்சதுக்கான பலன் மானிட்டேஷன் அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த ஒரு மொமெண்டம் உருவாக்குறதுக்கு முன்னாடி நாம் ஒரு சேனல் கிரியேட் பண்ணிட்டு பல தவறுகளை தெரியாம நம்ம பண்ணுவோம். அதுல நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டென்ட் மானிட்டேஷன் மட்டும்தான் என்னைக்குமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது 1000 சப்ஸ்கிரைபர் கண்டிப்பா 4000 வாட்ச் ஹவர்ஸ் இல்லை அப்படின்னா 10 மில்லியன் ஷார்ட் வியூஸ் வேணும். அதுவும் பாத்தீங்கன்னா 90 நாளுக்குள்ள வேணும். கிட்டத்தட்ட 3 மாசத்துல மட்டுமே அந்த 10 மில்லியன் வியூஸ் நமக்கு வேணும். இதுல நம்ம நிறைய பேர் பண்ற தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் ஃபோக்கஸ் பண்றதுக்கு பதிலா ஷார்ட் வீடியோ போட்ட ஈஸியா நமக்கு வியூஸ் அதிகமா வந்துடும். 90 நாள் தானே ஈஸியா நம்மளால அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டு மானிட்டேஷன் கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா புதுசா சேனல் ஆரம்பிச்ச ஆர்வ கோளாறுல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நல்ல ஷார்ட் வியூஸ் போடுறாங்க. ஏதாவது காப்பிரைட் கண்டென்ட் போட்டாங்க அப்படின்னா அதுல என்ன பிரச்சனை வருது, ஃபியூச்சர்ல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது இல்லை. அது போட்டாங்க அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது சேனல் தூக்கிட்டாங்க அப்படின்னா அது பெரிய தலைவலி. சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா மானிட்டேஷனுக்கு இதுதான் பெட்டர் சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு சரி நாமளே ஓனா ஷார்ட் வீடியோஸை கிரியேட் பண்ணுவோம், ஏதாவது ஒன்று போட்டு 90 நாள்ல நம்ம ஈஸியா 10 மில்லியன் வியூஸை ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவர்கள் எல்லாருக்குமே தெரியாத ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுங்களா? 90 நாள்ல 10 மில்லியன் வியூஸ் கெயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க இப்ப நான் சொல்ல போற ஒரு சில நபர்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த டார்கெட்டை நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதுல சொல்ற மிக முக்கியமான ஃபர்ஸ்ட் விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு யாருமே தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா உண்மை அதுதான். இப்ப ஒரு பெண் பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஷார்ட் வீடியோ போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோவுக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இதுல நான் ஃபர்ஸ்டா சொல்ல போறது பாத்தீங்கன்னா பெண்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஷார்ட் வீடியோ போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர்களால மட்டும்தான் இந்த 90 நாள்ல 10 மில்லியன் வியூஸ் டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். அவர்களால் மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நான் வைக்கிறேன். அவர்களால் மட்டும்தான் இந்த ஒரு டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். இது பெண்களுக்கு எதிராக சொல்ல போறதெல்லாம் கிடையாது. உண்மை நிலவரத்தை நான் சொல்றேன். ஏன்னா அவர்கள் போடும் வீடியோஸ் மட்டும்தான் யூடியூப்ல எந்த அளவுக்கு வைரல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லாருமே பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அதை தவிர்த்துட்டு வேற யாராவது வீடியோஸ் போட்டாங்க அப்படின்னா அந்த 90 நாள்ல நமக்கு அதுக்கான பாசிபிள் இருக்கா அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதுக்கான பாசிபிள் இருக்கா, நம்மளால டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. கண்டிப்பா முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பெண்கள் இருக்காங்க. இது முழுக்க முழுக்க பெண்களை தவறா சொல்லணும் அப்படின்னு கிடையாது. ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இப்ப இருக்கிற நிறைய சோசியல் மீடியாக்கள்ல எதுல திருப்பினாலும் பெண்கள் போடுற வீடியோ மட்டும்தான் சீக்கிரமா வைரல் ஆகுது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். நாம் ஒரு பிஸ்னஸ் நோக்கத்தோட யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நாமளும் மானிட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணி எலிஜிபிலிட்டி வாங்கி நாமளும் யூடியூப்ல சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 4000 வாட்ச் ஹவர்ஸா இல்லை இந்த ஷார்ட் வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு முதல்ல அதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கா? பர்சனல் எலிஜிபிலிட்டின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அந்த பர்சனல் எலிஜிபிலிட்டிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வச்ச பெண்களால மட்டும்தான் அதுக்கு முதல் எலிஜிபிலிட்டிக்கான தகுதியானவர்கள். அவர்களுக்கு மட்டும்தான் இந்த 90 நாள்ல இந்த 10 மில்லியன் வியூஸ் எடுக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி இருக்கு. அவர்களை தவிர்த்துட்டு வேற யாராவது வீடியோஸ் போடுறாங்க அப்படின்னா அந்த 90 நாள்ல அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். வாய்ப்பே கிடைக்காது. சரி, அடுத்து ரெண்டாவதா இதுல இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. அடுத்து செகண்ட் ஆப்ஷனை பாத்தீங்க அப்படின்னா செலிபிரிட்டிஸ். இந்த மாதிரி இருக்கிற நபர்கள் புதுசா ஒரு சேனல் ஆரம்பிச்சு அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டு அந்த எலிஜிபிலிட்டி கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பா ஒரே வீடியோல கூட அவங்களால அந்த எலிஜிபிலிட்டியை கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அவர்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்கு. கண்டிப்பா அவர்களால அச்சீவ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு சிலர்களால மட்டும்தான் இந்த ஒரு பெரிய டார்கெட் கம்ப்ளீட் பண்ண முடியுமே தவிர
நிச்சயமா பல பேரால முடியாத ஒரு டார்கெட் அப்படின்னா இந்த ஷார்ட் வீடியோஸ்ல 90 நாள்ல 10 மில்லியன் வியூஸ் இருக்கிறது. யாருக்காவது ஒருத்தருக்கு லக்குல வந்து பாத்தீங்க அப்படின்னா காமனா இருக்கிற ஒரு பர்சனுக்கு இந்த 10 மில்லியன் வியூஸ் வந்து ஈஸியா வந்துருச்சு அப்படிங்கும் போது அதை வந்து பெருசா எடுத்துக்கிட்டு என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நம்ம பேசக்கூடாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது மெயினா இருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு லக்குன்னு ஒண்ணு இருக்கு. இது எல்லாம் வச்சு மட்டும்தான் அந்த இடத்துல அந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில நாம வந்து பண்ற மிகப்பெரிய தவறு முடியாத ஒரு டார்கெட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்றது தான். புதுசா சேனல் கிரியேட் பண்ற ஒவ்வொருத்தருமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் 4000 வாட்ச் ஹவர்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கு நீங்க ரெகுலரா என்ன கண்டென்ட் போடுறீங்களோ அந்த மாதிரி கண்டென்ட் மட்டும் ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க. ஒரு டாபிக் அப்படின்னா அது ரிலேட்டட்ல மட்டும் நிறைய வீடியோஸ் போடுங்க. கண்டிப்பா உங்களோட வீடியோ வந்து வைரல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா அதுக்கான பலன்கள் கிடைக்கும். இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து நீங்க கெயின் பண்றதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபரும் வந்திருப்பாங்க. அதனால நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று மட்டும்தான். ஈஸியா வந்து நீங்க என்ன பண்ணணும், வாட்ச் ஹவர்ஸை கெயின் பண்றதுக்கு என்ன டார்கெட்டோ எந்த மாதிரி வீடியோ போடணுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த மாதிரி வீடியோக்களை மட்டும் கிரியேட் பண்ண பாருங்க. கண்டிப்பா இதுல வந்து ஆண் பெண் அப்படிங்கிற எந்த விதமான பாகுபாடுமே இல்லாம இந்த ஒரு ஆப்ஷன்ல மட்டும்தான் எல்லாருக்குமே ஈக்குவலா ஜெனியூனான வாட்ச் ஹவர்ஸை டார்கெட்டை கம்ப்ளீட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி ஷார்ட் வீடியோஸ் லைன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போனீங்க அப்படின்னாவே யூடியூபா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர் இந்த மாதிரி எந்த பிளாட்ஃபார்மா இருந்தாலும் ஷார்ட் வீடியோஸ் வந்து நீங்க எடுத்துட்டு போனீங்க அப்படின்னாவே கண்டிப்பா பெண்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை இருக்கு. இது வந்து தவறா சொல்றேன்னு யாரும் எடுத்துக்க வேண்டாம். இதை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே நான் சொன்னதோட அர்த்தம் புரியும். அதனால நம்ம ஒரு பிசினஸ் நோக்கத்தோட இருக்கோம் அப்படின்னா, நம்ம நேர்மையா ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இதுக்கான டார்கெட் நம்மளால ஈஸியா என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுல நிச்சயமா உங்களோட டார்கெட்டை நீங்க கம்ப்ளீட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது பெருசு கிடையாது. ஆனா நம்ம வந்து ஒரு விஷயத்தை தேடி போறோம் அப்படின்னா அந்த தேடுதலுக்கு பின்னாடி இருக்கிற வழிகளும் சில விஷயங்களும் ஃபோக்கஸ் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னா, கரெக்டான ரூட்டை நம்ம தேர்ந்தெடுக்க தவறிட்டோம் அப்படின்னா நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் அதுக்கான பலன்கள் நமக்கு கிடைக்காது. அதுதான் வந்து நம்ம பண்ற ஒரு மிகப்பெரிய தவறு. ஆரம்பத்திலேயே நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய பாதையை நல்லா தெளிவா யோசிச்சு எந்த டார்கெட் வந்து கரெக்டா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும், பாசிபிளான டார்கெட் என்ன அப்படிங்கிற கள நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க. அப்பதான் உங்களால வந்து அச்சீவ் பண்ண முடியும். இது வந்து நிறைய சேனல்காரங்க புதுசா தொடங்குற நிறைய யூடியூப் சேனல்காரங்க அறியாமையில பண்ற ஒரு மிகப்பெரிய தவறு. இந்த ஒரு தவறை வந்து நீங்க மாத்திக்கல அப்படின்னா கண்டிப்பா உங்களோட யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் அப்ரூவ்டு வாங்குறதுக்கு நீங்க நிறைய போராட வேண்டியதா இருக்கும். என்ன தப்பு என்ன பிரச்சனை அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சிக்கிறதுக்குள்ளேயே விரக்தியாகி மேபி அந்த சேனலையே விட்டுட்டு கூட நீங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காப்பிரைட் கண்டென்ட் யூஸ் பண்ணாதீங்க, அது தேவையே இல்லை. முழுக்க முழுக்க ஓன் கண்டென்ட்டை யூஸ் பண்ணுங்க. அதுக்கான பிரதிபலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சே தீரும். அதனால முழுக்க முழுக்க உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்களால என்ன உருவாக்க முடியுமோ அதை உருவாக்குங்க. ஏஐ அது இதுன்னு சொல்லிட்டு புதுசா ட்ரை பண்றதால விட்டுருங்க. ஓன் கண்டென்ட்டா நிறைய கொடுங்க. கண்டிப்பா ஆன் சைட்ல போயிட்டு வீடியோ எடுங்க. அது ரொம்பவே உங்களுக்கு growth ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். அதாவது உங்களோட சேனல் growth ஆகிறதுக்கும் வியூவர்ஸை நிறைய அட்ராக்ட் பண்றதுக்கும் அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நான் உங்ககிட்ட பர்சனலா சொல்லணும்னு நினைச்சது. இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா இதை பத்தின மாற்று கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.